ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் வச்சு கீரை பொரியல் நான் இன்றைக்கி செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில், கர்நாடகா ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு நான் கீரை பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். அது என்னென்னா, இன்றைக்கி நான் வந்துட்டு சோயா கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கீரை வச்சு வேணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கீரை பொரியல் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 ஹவராக ஒரு 100லேருந்து 150 கிராம் இந்த பச்சை பயிர் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து இப்போ நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் பெல் பட்டனும் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சோயா கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த கீரையில் வேணாலும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ், இந்த சோயா கீரை யூஸ் பண்ணி பச்சைப்பயிறு சோயா கீரை இந்த பொரியல். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காஷ்மீரி சில்லி, ஒரு 4 வரமிளகாய் வந்து ஒரு 1/2 ஹவராக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் ஊற வச்சு இப்படி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்தது பாருங்கள், தண்ணியே இல்லை. ஏன்னா நம்ம அதிகம் தண்ணி விட்டால் அது வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாய் வச்சு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுனுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துன்னு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு. இதுக்கு மெயின் வந்து பூண்டு தான். நல்லா பூண்டு வந்து ஒரு இடித்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துன்னு சேர்த்துட்டு கொஞ்சம் அது வந்து வதங்கட்டும். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துன்னு இது வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம இது வந்து அப்படியே வதக்கலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. இல்லாட்டி நீங்கள் இது சேனலில் விசிட் பண்ணதே வேஸ்ட்டாக ஆகிடும். அட்லீஸ்ட் 3 நிமிஷம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்குங்க. இன்றைக்கி ஒரு சின்ன தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட நம்ம சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ப்ரோட்டீன் அதிகமாக தேவைன்னு நினைக்கிறவங்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம். இந்த விழுது உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து சில்லி பவுடர் ரெகுலரும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வரமிளகா வேண்டாம், இன்னும் நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பச்சை மிளகா வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் திரியாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து வதக்குங்க. சோயா கீரை வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த சூட்லேயே நல்லா அப்படியே வதக்கி விடலாம். சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம். வதக்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவின தண்ணி வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நான் இப்போ சேர்த்துன்னு இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி நீங்கள் வந்துட்டு ரெகுலர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லை பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அந்த பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தண்ணியே இல்லை இதில். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு புடி நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா கீரை கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு நான் சேர்த்துன்னு அது அப்புறமா நம்ம அப்படியே சுண்டலாவோ இல்லை அப்படியே சலாடில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி தண்ணி தெளித்து இது வேக விடலாம். நீங்கள் இன்கேஸ் குக்கரில் இப்போ பச்சை பயிறு வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். மிதமான தீயில் வச்சு இது இப்போ வந்து
ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோ தான். நம்ம எவ்வளோ டேஸ்ட்டான ஹெல்த்தியான டேஸ்ட்டான பச்சை பயிறு கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.